எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. அட்டகாசமா இருக்கா. நான் இப்படியே நடந்து வந்தேன்னா என்னடா இது ரொம்ப பெருசா இருக்கும் பார்த்தா இங்க பாருங்க மயில். ஐயோ எனக்கு இது இம்ப்ரெஸ்ங்க. ஓ எவ்வளவு பெரிய மயில் பாருங்க. அதுல வந்து அப்படியே பூ செடி வந்து வச்சிருக்காங்க. வா சூப்பரா இருக்கு பாருங்க போட்டு. இது ஃபுல்லாவே வந்து சாமந்தி பூ தான். இத்தனை வேரியேஷன்ல வந்து சாமந்தி பூ இருக்கு. இங்க பாருங்க. பாருங்க ட்ரெயின் வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு பொம்மையிலே வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க. வந்து பூக்கள் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா. அட்டகாசமா இருக்கான் பாத்தீங்களா. அந்த எலிஃபென்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌனு, அந்த எலிஃபென்ட் கிரீனு. அந்த வேரியேஷன் எப்படி காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இங்க நின்று நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க மிக்கி மவுஸ் பொம்மையிலே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருக்கலாம். அவங்க சாங்ஸ் எல்லாம் பாடுறதெல்லாம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு. கைஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கோம். பட் இங்க டிக்கெட் எவ்வளவு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 200 ருபீஸ். சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ். பட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கும். வாங்க போவோம். உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பூமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ல வேரியேஷன்ல இருக்கு. பட் உண்மையிலே சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு கைஸ். இங்கதான் என்ட்ரன்ஸ். இப்படி வந்தீங்கன்னா இதுக்குள்ள போய் நிறைய சுத்தி பார்க்க வேண்டியதாங்க. பூ பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கைஸ் இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ஒரு பூக்குமே வந்து இங்க வந்து ஒரு QR கோடு வச்சிருக்காங்க. நம்ம இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும் இதுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது என்ன மாரி பூவு என்ன இதுன்னு கரெக்டா காட்டுறதுக்கோசம் ஸ்கேன் வச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க ஒரு ஒட்டகச்சி மாரி இங்க பாருங்க. ஓ சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க ஒருத்தர் வந்து வணக்கம் சொல்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. வணக்கம் தலைவா. கைஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா மயில். இங்க பாருங்க செடியில எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த இது வச்சிருக்காங்களே கெடிகாரம் இது எதுவும் சும்மா வச்சிருவான்னு. ஆனா பார்த்தா கரெக்ட் டைம் தாங்க ஓடிட்டு இருக்கு. இப்ப என்னோட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து 2:55. ஒரு நிமிஷம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2:55 வந்துட்டு இருக்குது. உங்களோட டைம் ஓடுதுங்க கெடிகாரம். நான் சும்மா டெக்கரேஷன் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். வேற லெவல்ல இருக்குங்க. கைஸ் அப்படியே கெடிகாரத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்கேயும் நிறைய பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. அட்டகாசமா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து எல்லா இடமும் பார்த்தா சூப்பரா இருக்கு. சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு ஒரு சில இடம்லாம் வந்து பிளேஸ்லாம் வந்து பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அந்த எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த கெடியாரம் தாங்க. அதுவும் சும்மா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது உண்மையிலே ரன்னிங்ல தான் இருக்கு. நான் டைமும் செக் பண்ணேன். கரெக்டா ரன்னிங்ல தான் இருக்கு. அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இங்க பாருங்களேன். இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ் பாயிண்ட் உள்ள போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது கூட்டின்னு வாங்க. ஏன்னா வந்து போட்டோ எடுக்கிறது அவ்வளவு இடம் இருக்குது. இங்க போட்டோ எடுக்கிறவங்க நம்ம சும்மா வந்தா கூட பிரதர் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதனால வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்பதான் மாத்தி மாத்தி நம்ம போட்டோஸ் எடுத்துக்க முடியும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க நம்ம உள்ள போவோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. அட்டகாசமா இருக்கா. அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அவ்வளவு விஷயங்கள் உள்ள ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ரேமுக்குள்ள நம்ம ஃப்ரேம் போயிட்டு இருக்குது. அதுதான் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பூக்கள்ங்க. எப்பா இது மெயின்டைன் பண்றது பெரிய விஷயமா இருக்குங்க. ஆனா உண்மையிலே சூப்பருங்க. வேற லெவலு. நம்ம இதுக்குள்ள இருந்து அப்படியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கல. இங்க பாருங்க போட்டு ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போட்லயே வந்து ஃபுல்லா வந்து பூக்கள் தான். இங்க பாருங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க. வந்தீங்கன்னா குழந்தைங்க ஃபேமிலி எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வேற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஒரு பொம்மையிலே வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. பாருங்க அட்டகாசமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா ரெடி பண்ணிருக்காங்க. பார்க்க போறோம். இங்க பாருங்க
அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இந்த லீவ் டைமுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸுங்க இது. நம்ம அடுத்த உள்ள நிறைய இருக்குது, உள்ள போய் பார்ப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. மேல வந்து இது தண்ணி மேல இருந்து வரா மாதிரி பார்த்தா செடி. இங்க பாருங்க, இதெல்லாம் பிரம்மாண்டத்தில் உச்சகட்டம்னு சொல்லலாம். சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு பாருங்க. என்னங்க இவ்வளவு பேர் வாத்தா, ஒரு வாத்து பொம்மையில வந்து பூச்செடியில வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. கிளாஸா மாசா இருக்கு. ஆனா எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் நம்ம சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடமா, ஐயோ வேற லெவலு. எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னொன்னு வந்து அங்க ஒரு வண்டி மாரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை போய் கிட்டது பார்ப்போங்க. இங்க பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க. வேற மாதிரிங்க இது. ஒரு வண்டியிலேயே ரெடி பண்ணிருக்காங்க. அது ஃபுல்லா ஃப்ளவர் தான் உள்ள. செம்ம. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. அட்டகாசமா இருக்கு. ஆரன்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, ஆரன் ஸ்டீரிங்கு. ஐயோ வேற மாதிரிங்க, வேற மாதிரி. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஐஸ்கிரீம் வேற இருக்கு. இங்க பாருங்க, வாங்க ஐஸ்கிரீம் பார்க்க போலாம். ஐஸ்கிரீம் பாருங்க. இங்க பாருங்க, ட்ரெயின் பாத்தீங்களா, சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க. ட்ரெயின் வந்து அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல ஒரு பூச்செடி மாரி வச்சு அரை மாரி இருக்குங்க. பாருங்க ட்ரெயின் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஜாலியா வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு பிளேஸா இருக்கும். அவ்வளவு அற்புதமா இருக்கு. இங்க பூச்செடியா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீம் மாரி வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாத்து இருக்கு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்ம அடுத்து வந்து உள்ளேயும் போய் பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வேற, பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து எல்லாருமே சூப்பரா கைட் பண்றாங்க. இங்க இருக்கவங்க இப்படிதான் போகணும், இந்த வழி போகணும், இந்த போகணும், இங்க போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரொம்ப அதுவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. உள்ள எப்படி போனோம், எப்படி வரணும்ட்டு நல்லா இருக்குங்க. கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்து பாத்துருங்க. நம்ம அண்ணன் அடுத்து நிறைய இருக்கு, அது உள்ள போய் பார்ப்போங்க. நான் அப்படியே ட்ரெயினை பார்க்கலாம் அப்படியே சும்மா வந்தேன். அங்க உள்ள பாத்துட்டேன். இங்க பாத்தீங்களா டிடிஆர்ல இங்க அந்த ட்ரெயின் ஓட்டு வரல, அவர்லாம் இருக்கா போல. நான் உண்மையிலே அவரு சூப்பரா ஹாய் சொல்றாரு. குழந்தைங்க வந்து இங்க வந்து நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துனாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கு. நம்ம பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம அப்படி உள்ள போய் பார்த்துட்டு இன்னும் வேற வச்சுக்கலாம். வேற லெவல்ல இருக்குதுங்க. ஒரு அற்புதமா இருக்குங்க. அந்த பிளேஸ் பார்க்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நல்லா இருக்குங்க. பூக்களோட பாக்குறது சூப்பரா இருக்கு. அடுத்ததான் எங்க வந்துருக்கோம் பாருங்க. முதல்ல வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சும்மா வேற மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. பிரகாசமா இருக்குல்ல. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்களா. முதல்ல அவ்வளவு சூப்பரா இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாருங்க, ஒரு வேரியேஷன்லயும் வந்து டிஃப்ரெண்ட் பூக்கள் தான் அதிகமா இருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நான் இப்படியே நடந்து வந்தேன்னா என்னடா இது ரொம்ப பெருசா இருக்கும் பார்த்தா இங்க பாருங்க மயில். ஓய்யோ எனக்கு இது இம்ப்ரெஸ்ங்க. எவ்வளவு பெரிய மயில் பாருங்க. அதுல வந்து அப்படியே பூ செடி வந்து வச்சிருக்காங்க. செமங்க, அல்டிமேட்டா இருக்கு. அதை எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவலு. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாத்தீங்களா பீகாக் மயில் எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. அவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. மயில் மட்டுமே உண்மையா இருக்கு பாருங்க. கைஸ் உண்மையிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணிருக்காங்க. இது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு உள்ள. அதே மாதிரி ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் பூச்செடி எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அற்புதமா இருக்கு. நான் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போனது கிடையாதுங்க. ஆனா பட் இங்க வரும்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்மளை சுத்தி வந்து ஃபுல்லாவே வந்து அவ்வளவு செடிகள் ரெடி வச்சிருக்காங்க. அவ்வளவு பூக்கள் வேற இருக்கு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கட்டு தான் இந்த இடத்த வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும், தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அவ்வளவு விஷயத்த வந்து இங்க வந்து மக்கள் பார்க்கணும், அவங்க வந்து பார்க்கணும், பார்வையிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ரெடி பண்ணிருக்காங்க, மேலே கட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெயினா இருந்தாலும் சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரு, அப்புறம்
அப்புறம் போட்டு, அப்புறம் வந்து மயில். அல்டிமேட்டா தாங்க மயில் தாங்க. அவ்வளோ வந்து சூப்பரா அந்த மயில்லாம் அதை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. ரெண்டாவது இங்க வரும்போது வந்து ஃபேமிலியோட வாங்க, ஜாலியா இருக்கு. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு பிளேஸ். எல்லாம் சுத்தி பார்க்குற அளவுக்கு இருக்கு. முன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க பூச்செடிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து கை வச்சு தொடக்கூடாது. ஏன்னா குழந்தைங்கலாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 200 ரூபாய், சின்ன பசங்க 100 ரூபாய் தாங்க. அதனால வந்து வந்தீங்கன்னா ஜாலியா வந்து ஒரு எப்படி சொல்றது, அவ்வளோ அற்புதமான இடம். அதே மாதிரி வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துருங்க. ஏன்னா வந்து சோலாவை வந்துடாதீங்க. சோலாவை வந்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. போட்டோ எடுக்க தாங்க ஆள் இல்லை. நானே வந்து யாராவது வரும்போது சார் சார் அங்கிள் ஒரு போட்டோ எடுங்களா சார், ஒரு போட்டோ எடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டோ ஒரு போட்டோ எடுத்துலாம் எடுத்துட்டு இருக்கேன். சில இதெல்லாம் என்னோட போட்டோவே இருக்காது. ஏன்னா போட்டோ எடுக்க முடியல. கூட அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்தாங்கன்னா கூட கூட்டின்னு வந்துருங்க. கூட்டின்னு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட கூட்டின்னு வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். பட் நான் சோலோவை வந்துட்டேன்னா என்னால் போட்டோ எடுக்க முடியலங்க. நானே வந்து யாருன்னா கொடுத்துரு சார் கொஞ்சம் பிடிங்க சார் அப்படி சொல்லி தான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்குங்க. என்ன நம்மள அதிகமாக யூஸ் பண்ணிடுறாங்க. தம்பி ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தம்பி அப்படின்றாங்க. நான் சோலோ வந்துட்டேன்னா அதனால பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். கைஸ் நம்ம அடுத்ததா ஒண்ணு பார்க்க வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமையில ஆமை வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரா மாதிரி பிரம்மாண்டமா இருக்கிறாப்பல. வாங்க காட்டுற பாருங்க. இதோ பாருங்க டான் 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 எப்படி பிடிச்சிருக்கான் பாருங்க. ஆமா வேற லெவல்ல இருக்கான் பாத்தீங்களா, அட்டகாசமா இருக்கான் பாருங்க. ஃபுல்லா வந்து ஃப்ளவர் தாங்க. இங்க பாருங்க எலிஃபென்ட்லயே வந்து வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணிருக்காங்க, செடி. உண்மையிலேயே வந்து வேற லெவலு. அதுவும் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுவும் அட்டகாசமா இருக்கு. யானையோட அந்த பல்லுலாம் இருக்கு பாருங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் பாத்தீங்களா, ஒன்னொன்னு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரீனு இந்த எலிஃபென்ட், அந்த எலிஃபென்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌனு, அந்த எலிஃபென்ட் கிரீனு. இந்த வேரியேஷன் எப்படி காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு அட்டகாசமா இருக்கு பாருங்க. லவ்லுங்க அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் முடிஞ்சா சீக்கிரம் வந்து இதெல்லாம் வந்து சுத்தி பாத்துருங்க. ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. இன்னைக்கே வந்து மக்கள் கூட்டம் ஹெவியா தாங்க இருக்கு. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்களா நல்லா இருக்குங்க. அது இந்த சைடு பூக்கள் எல்லாம் பாருங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம அடுத்து வந்து ஒரு ஆந்தை ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆந்தையில வந்து உட்காந்து அது வந்து நம்மள வந்து அண்ணா அப்படி சொல்றது, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஆந்தை. வாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்களா ஆந்தையில இது வந்து உட்கார்ற பிளேஸா ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. கைஸ் உள்ள கேண்டீனும் இருக்கு. நம்ம போய் உள்ள ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே கேண்டீன் போயிட்டு கொஞ்சம் சுத்தி பார்த்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சா, கேண்டீன் போயிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு வந்தோம். நல்லா கொஞ்சம் பிரெஸ்கா ஆகணும்ட்டு வாங்க. அடுத்து வந்து இங்க ஒரு ஹாட்டின் மீர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. வாங்க அடுத்து வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை. அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க. மேல இருந்து பாருங்க, மேல எல்லோ கலர்ல வச்சு அவங்க தலைக்கு கொம்பு மாரி, அதுக்கடுத்து கண்ணு இதெல்லாம் வச்சு அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு வேற அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா. இங்க நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. இங்க பாருங்க இது வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய டிசைன் எல்லாம் இருக்கோ, ஐ மீன் பொம்மைங்க நிறைய இருக்கோ, அந்த மாதிரி மலர் கண்காடு இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின் அந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம நின்று அந்த இடத்துல இருந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம். உள்ள இறங்கக்கூடாது. பட் நம்ம வெளியில நின்று தான் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நல்லா இருக்கு. 4வது மலர் கண்காட்சி இது வந்து நடக்குது இங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் 2 வாரத்துக்கு போயிட்டு இருக்குமாங்க. அதனால வந்து சீக்கிரம் வாங்க, மலர் கண்காட்சி வந்து பாருங்க. அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க. அவ்வளவு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அவ்வளவு வந்து நம்ம மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, நிறைய ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வேலு ரொம்ப நேரம் மியூசிக் சவுண்டு கேட்குது, என்ன வேலு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆனா ஆமாங்க, நான் வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம்ல வந்துட்டேன். பட் அங்க பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேடியம் மாரி வச்சு மியூசிக் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை போய் என்ன மியூசிக் போயிட்டு இருக்கு, என்ன பண்றாங்க பாத்துட்டு வந்துடலாமா வாங்க. ஏதோ மியூசிக் ரொம்ப நேரமா கேட்டுருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம். இது வந்து ஈவினிங் டைம்ல தான் நடக்குமா. நம்ம வந்தீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா இது வந்து உங்க ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருக்கலாம். அவங்க சாங்ஸ் எல்லாம் பாடுறதுலாம். நம்ம அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பார்க்க போலாம் வாங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து இதுனாங்க, இதுவும் பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. ஒரு அண்ணா வந்தாரு,
தம்பி என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறியாரு. அண்ணா நான் உங்களுக்கு எடுத்து தரேன், நீங்க எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படி இல்ல. சரி தம்பி அப்படின்னாரு. தப்புன்னு அந்த ஃபீனிக்ஸ் பக்கத்துல உட்காந்து ஆந்த கிட்ட வந்து நம்மளால எடுக்க முடியல போட்டோஸ். பட்டுன்னு வந்து என்ன சரி ஃபீனிக்ஸ் கிட்ட வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டாரா, சரி ஓகே அண்ணா நீங்க ஒரு வாட்டி எடுத்துங்க எனக்கு ஒரு வாட்டி எடுத்து கொடுங்க அப்படின்னா சரிப்பா அப்படியாரு. டப்புன்னு ஒரு 2-3 போட்டோஸ் எடுத்துக்கினேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மியூசிக் பாதிப்பீங்க, பட் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கூட உட்காந்துட்டு அவங்க அது ஈவினிங் டைம்ல தான் நடக்குது. கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கூட ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க சாங் எல்லாம் போடுவாங்க. அங்க உட்காந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. உண்மையிலேயே வந்து வேற லெவலுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல, வார்த்தையே இல்லை. இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த வருஷத்துலயே நம்ம வந்து ரெண்டாவது வீடியோ மலர் கண்காட்சி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பூக்களை வந்து நம்ம எடுக்கும் போது ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூக்கள்ல தான் அதிகமா இருக்கு. அது இயற்கையில தாங்க அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த அழகுதான் இங்க இருக்கு. இங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாத்தீங்கன்னா அழகு. அந்த மாரி வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அதன் கிட்ட பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு பூச்செடியுமே வந்து அவ்வளவு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ளவர் கிடையாது, எல்லாம் வேற ஒரு ஃப்ளவர்ல தான் இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா 2 வாரம் இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. அதுதான் அந்த மைக்ல வந்து இங்க வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வாரம் இருக்கு, எவ்வளவு முடிஞ்சா நீங்க வந்து சீக்கிரம் பாக்குறதுன்னா பாத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. அதுவும் இங்கேயும் போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூக்களை வந்து தொடாதீர்கள்னு போட்டிருப்பாங்க. அது ஒண்ணுதான் நம்ம பொதுமக்கள் வர ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இங்க வந்து பூக்கள்லாம் தொடக்கூடாதுங்க. நின்று நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தூரமா நின்று எதனா எடுத்துக்கலாம், தவிர்த்து நம்ம கிட்ட போய் பூக்கள் எல்லாம் தொடக்கூடாது. அதே மாதிரி நம்ம கூட்டின்னு வர குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பத்திரமா பாருங்க. ஏன்னா டப்புன்னு இறங்கி அந்த எல்லாம் ஓடுருவாங்க. அதனால வந்து அதை வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து சூப்பரா கைட் பண்றாங்க. இந்த பக்கம் போனோம் இந்த பக்கம் போனோம்பா அப்படின்னுவாங்க. பட் நல்லா இருக்கு. வாங்க உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டோம் கிட்ட, ஆல்மோஸ்ட் சுத்தி பார்த்துட்டோம். நம்ம அடுத்து கிட்ட போயிட்டு நம்ம அந்த ஹார்டின் மாரி இருக்கு, நம்ம அதையும் எடுத்துட்டு நம்ம அப்படியே இன்னைக்கு கிளம்பிடலாம். உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நம்ம சாமந்தி பூ பார்த்துருக்கோம்ல, அங்க பாருங்க ஃபுல்லாவே வந்து வேரியேஷன்ல வந்து எத்தனை சாமந்தி பூ இருக்கு பாருங்க. ஏகப்பட்ட க்ளோஸ் காட்டுறாங்க பாருங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து சாமந்தி பூ தான். இத்தனை வேரியேஷன்ல வந்து சாமந்தி பூ இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே சாமந்தி பூவாங்க. எல்லோ, பிங்க்கு. ஆக்சுவலி நான் இங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்னா, எனக்கு பக்கத்துல ஒரு அண்ணன் சொல்லிட்டு போறாரு, தம்பி இங்க பாருப்பா சாமந்தி பூப்பான்னு. சாமந்தி பூவா? அது தெரியாம நான் ரொம்ப நேரமா கூட ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். கடைசியில பார்த்தா இதெல்லாம் சாமந்தி பூங்க. இங்க பாருங்க எத்தனை வேரியேஷன்ல இருக்கு பாருங்க சாமந்தி பூ. அது மாரி வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு எத்தனை கலர்ல இருக்குன்னு தெரியலங்க சாமந்தி பூ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் வந்து சாமந்தி பூ பார்த்திருக்கேன், அந்த மஞ்சள் கலர்ல இருக்கும். இங்க பாருங்க, இங்க மஞ்சள், அப்புறம் வந்து ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து எல்லா கலர்லயும் இருக்கு சாமந்தி பூ. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்டின் மாரி போட்டு அதுலயும் பூச்செடி வச்சிருக்காங்க. ஆனா பட் மக்கள் வந்து இங்க போட்டோஸும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போட்டோ பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம வாங்க அடிக்கிட்ட போய் பார்ப்போம். எல்லாரும் கொண்டு காட்டு வாங்க பாருங்க ஹார்டின். அழகா நின்று இங்க வந்து நம்ம வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோ அற்புதமா இருக்கு, அவ்வளவு பிரமாதமா ரெடி பண்ணிருக்காங்க. பட் என்ன, நான் தனியா வந்துட்டாங்க. யாராவது கூப்பிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. சார் கொஞ்சம் ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி தான் கேட்கறேன். பட் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கமிட்மெண்ட்ல போயிட்டாங்க ஒரு வேலை விஷயமா. அதனால வந்து யாராலையும் வந்து இன்னைக்கு வர முடியல. அதனால பட் நான் வந்து இன்னைக்கு ஃப்ரைடேனால வந்துட்டேன். ஏன்னா நம்ம சாட்டர்டே வந்தா இன்னும் ரொம்ப கூட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்து எடுத்துன்னு போலான்னு பார்த்தா, ஆனா ஃப்ரைடேவும் வந்து சரியான கூட்டங்க. பட் நல்லா மக்கள் வந்து நல்லா வந்துட்டு இருக்காங்க, நல்ல வரவேற்பு இருக்கு. பாருங்க போட்டோ போயிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கு. நம்ம கைஸ் இப்ப கூட நான் வீடியோ எடுத்திருந்தேன். டப்புன்னு ஒரு பிரதர் வந்து ஒரு அண்ணா வந்துட்டு, தம்பி எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பான்னாரு. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், ஒரு எடுத்து கொடுக்குறேன். நான் தனியா வந்துட்டேன், தம்பிக்கு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து கொடுத்தேன்னா அவரு எடுத்து கொடுக்குறா அப்படின்ட்டாரு. தப்புன்னு அந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாரா, தப்புன்னு அந்த அண்ணனுக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துறேன். அந்த இது இப்படிதான் போயிட்டு இருக்குங்க என் நிலம்பா. தனியா வர வந்துட்டேன்னா இப்படி சோழா வச்சுக்கும் போது, தம்பி இவன் தனியா தான் பாக்குறா, வந்து ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா அப்படின்னுறாங்க. பட் வரும்போது ஜாலியா வாங்க, நல்லா ஜாலியா தாங்க இருக்குது. அதான் வந்து ஒரு ஃபேமிலியா வாங்க, என்டர்டைன்மெண்டான ஒரு பிளேஸ், நல்லா இருக்கு. இங்க வாங்க, இங்க பாருங்க மிக்கி மவுஸ் பொம்மையிலும் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. மிக்கி மவுஸ்ல வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க ஃப்ளவரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்தா இங்கேயும் வந்து இங்க பாருங்களா எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கு.
எனக்கு இங்க வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி சொல்றதுன்னா, அந்த ட்ரெயினா இருக்கட்டும் சரி, அதுக்கடுத்து போட்டு, அப்புறம் வந்து அந்த முதலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுகு கூட உட்காருவாங்கல்ல அந்த பிளேஸ், அப்புறம் மயில் உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த கிளாக்கு, அல்டிமேட்டா அந்த கிளாக் தாங்க அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த கிளாக் ரன்னிங்ல தான் இருக்கு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு இடம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை விட்டு வெளியே போறதும் மனசு வராது. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இந்த இடத்த வந்து அவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல விட போனாங்க 2 வாரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தயவுசெய்து வாங்க, வந்து பாருங்க. ரொம்ப என்டர்டைன் பண்ண ஒரு அளவா, ரொம்ப ஒரு சென்னைக்குள்ள இப்படி ஒரு அழகான பிளேஸ் வந்து தயவு யாராலையும் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்றீங்க. பாய்.